வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல கலங்கான கண்ட விநாயகப் பெருமானுடைய திருவடிகளுக்கு அருளாளர்கள் அருளி தந்துள்ள பன்னிரு திருமுறைகளில் இருந்து விநாயகப் பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அதன் வரிசையாக திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்துள்ள திரு மருகலும் திரு செங்காட்டங்குடியும் திருப்பதியிலிருந்து விநாயகப் பெருமானுடைய செவிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அங்கமும் வேதமும் அந்தனர் நாளோ அடிபரவ பெருமான் அருளி செய்துள்ள இரண்டாம் திருமுறை திருநீற்று பதியத்திலிருந்து ஒரு பாடல் விநாயகப் பெருமானுடைய செவிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மந்திரம் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்துள்ள திரு ஆவடுதுறை என்னும் திருத்தலத்தில் இருந்து பொற்கழி பெற்ற பதிகமாகிய அப்பதியத்திலிருந்து ஒரு பாடல் விநாயகப் பெருமானுடைய பாதார பிந்தங்களுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அருளி செய்துள்ள திருநாவுக்கரசு பெருமான் அவருடைய நமச்சிவாய பதியத்திலிருந்து ஒரு பாடல் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்துள்ள ஐந்தாம் திருமுறை திரு குறுந்தையில் இருந்த ஒரு பதியம் விநாயகப் பெருமானுடைய திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஈர்த்தனே சிவனே சிவலோகனே
திருத்தாண்டக வேந்தன் என்று அழைக்கப்படுகின்ற அப்பர் சுவாமியிலிருந்து ஒரு பாடல் 6வது முறையாக விநாயகப் பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பணத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் கொண்டது இனத்தகத்தான் இமையவர்கள் சிரத்தின் மேலான் ஏரண்டத்தே அப்பாலால் இப்பாச்சம்பொள் குணத்தகத்தான் நறுங்கொன்றே போதினுள்ளான் ஒரு பிடையான் நெருப்பிடையான் காட்டினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்தை உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் கண்ணுளானே. 7வது திருமுறையாக அருள் செய்துள்ள சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திரு ஓனதான் தனியில் இருந்த ஒரு பதிவானது விநாயகப் பெருமானுடைய திருவடியில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திங்கள் தல்கையில் மேலான் இறைகள் மல்கை போன்ற பேரே ஆயிரமாம் கணபதிய பயிரிதானே மேலோர் பூமரல் வேளை ஏறியார் போனதியாளா உங்களுக்கு ஆட்சிய மாட்டோம் போன காந்தல் தடி மூடிலே. அடுத்ததாக 8வது திருமுறையாக திரு வாசகத்திற்கு ஒருவார் ஒரு வாசகத்தில் என்ற வாக்கிற்கிணங்க 8வது திருமுறை அருள் செய்துள்ள மணிவாசக பெருந்தையில் என்ற ஒரு பாடல் விநாயகப் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. தந்ததே உள் தல்லை உண்டதே என் தல்லை சங்கரா ஆர்வலும் சதுர அந்தம் கொண்டில்லா ஆனந்தம் பெற்றேன் தாதினி பெற்றது ஒன்று என்பார் சித்தனையே ஓயில் கொண்ட என்பருமார் திருத்தரும் துறைகுறை இவனே எந்த உடல் இடம் கொண்டாய் தாயான் இதற்கு இளம்போர் கைவாரே. 8வது திருமுறையில் மற்றொரு பகுதியாகிய மாணிக்கவாசல் பெருமான் அருள் செய்த திருக்கோயால் என்ற ஒரு பாடல் விநாயகப் பெருமானுடைய திருவடியில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஆனந்த வெள்ளத்து அழுந்தும்போ ஆறுயிரு ஈரு கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தாழுக்கும் அம்பலம் தேர் ஆனந்த வெள்ளத்தே அரை கடலில் அருள் பெற்றவரில் ஆனந்த வெள்ளம் பற்றாது முற்றாது யுவனி நலமே. 9வது திருமுறையில் திரு வாழையை தேவர் அருளை செய்துள்ள திரு இசைப்பாவை என்ற ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருமகள் முருகன் தேவியே உமையாள் திருமகள் மருமகள் தாயா மருமகள் மதன மணி பவா மலையுடை அரையலம் பாவை தருமழி வதனா தனபதி சாற்றிய குடியார்க்கு இருமுகம் கடல் 3 ஏழுகைத்தனம் 7 இருக்கையில்
மற்றொரு பகுதியாகிய பல்லாண்டு என்னும் பதகடந்த பெருமானுக்கு சேர்ந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு என்ற ஒரு பாடல் விநாயகப் பெருமானுடைய திருச்செடிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. குழலொலியானொலி கூத்தொலியே தோணி எங்கும் போலாம் பெருகி வில ஒளிவின் அளவும் சென்று விம்மிக மலவிளையாக்கே வலி வலியாளாய் மனம் செய்குனி பிறந்த எம்மாளுக்கு பல்லாண்டு கூறுதுமே. அடுத்ததாக 10ஆம் திருமுறையாக அருளி செய்துள்ள மூலன் உறவு செய்த 3000 தவிலிருந்து ஒரு பாடல் விநாயகப் பெருமாளுடைய திருவிழில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அப்பனை நந்தியை ஆன அமுதினை ஒப்பிலி வள்ளனை மொழி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்துமில் ஏத்தினால் அப்படி செய்தல் அருள் பெறலாமே. 11ஆம் திருமுறையாக சிவபெருமானை அருளி செய்துள்ள திரு ஆலவாய் உடையால் திருமுக பாசனம் சேர்ந்த ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மதிமலி புரிசை பாட கூடல் பதிமிசை நிலவு பாடிட வரிச்சில அண்ணல் பயில் மொழிலாட வாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் அருவ கொள்வோம் மனிதன பாவர் ஒருமையின் இருமை உதவி ஒளிதிகள் உமாமதி ஊரை குலவிய குடைகள் செருமாவுகைக்கும் சேரலன் காண்க வாயாள் பயில் மாணவ தேவல் அன்போள் என்பாள் அன்பள் பால் காண்பது கருதி போந்தனல் ஆண்போள் கொடுத்தே வரவிடு மனுவே. 12 திருமுறையின் நிறைவு பகுதியாக கொண்ட 12ஆம் திருமுறையில் ஒல்லையவர் புராணகரை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி முன்னத்தார் சேக்கிழார் பெருமான் அருளி செய்துள்ள பெரிய புராணத்தில் ஒரு பாடல் விநாயகப் பெருமானுடைய திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. 5 பேரறிவுள் கண்களே கொள அளப்பருள் கரணங்கள் நான்கும் சிதவேயாக குணபொருந்திருந்தே சாத்திரிகமேயாக இத்துவாழ் சலையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெருள் கூட்டில் அந்த பேரில் வெள்ளக்குள் திளைத்த மாறிதா மகிழ்ச்சியில் மலர்ந்தா. நிறைவாக அபிராமிப்பட்டாருடைய அபிராமி அமைப்பதத்தில் அருணையாளர் அருளிய திருப்புகழும் விநாயகப் பெருமானுடைய திருவிழில் விடுதலை செய்யப்படுகிறது. சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாயி நித்தியா உள்ளத்தில் துதிக்கும் உத்தமனுக்கு இறங்கி மிகவோ அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் இளமை பெருமை அறிவு சந்தானம் பணி துணிவு வாழாவென்று ஆகும் நன்னோள் உணர்ச்சி தொழிலும் 14 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வு அளிப்பாய் சுகித குணசாலி பரிபாடி அனுகோடி திரிசூலி மங்கள விதானி மகவினாய் நீ தாய் அடிக்கொடாதோ
மகிமை வளரு திருக்கடவுரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரகத்தி சரவண முத்து குருவித்து குருவரை கண்ணபோது முக்கட்பரவர்க்கு சுருளியும் முற்பட்டது கற்பில் திருவருள் முப்பத்தூவர்க்கு அவதரும் மகிழ்வேண்டே பத்தர்கிரதண்டன் தலைவியாச்சை புயமெற்றின் தருவொரு பட்சத்தொடு நெற்றி கர்மதம் ஒரு நாண்டே பரிகட்ட பையவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு அது குட்டி கடகைய